கோவை மருத்துவமனையில சிகிச்சை பெற வேண்டும்னு சொல்லிட்டு அவசரமா பணம் தேவை என கூறி கூகுள் பேயின் மூலம் பணம் அனுப்பிவிட்டதாக காட்டிட்டு 112 பேரிடம் நூதன முறையில மோசடி செய்த கோவையைச் சேர்ந்த காதல் தம்பதியை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். கோவை மாவட்டம் தெலுங்கு பாளையத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவர் பார்த்தீங்கன்னா சங்கனூர் நல்லம்பாளையம் சாலையில இறைச்சி கடை நடத்தி வருகிறாரு. இந்த நிலையில கடந்த 15ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு வியாபாரத்தையும் முடிச்சு கடையை மூடிக்கொண்டிருக்காரு. அப்போது அவருடைய கடைக்கு ஒரு இளம் தம்பதி வந்திருக்காங்க. அவர்கள் சக்திவேலிடம் நாங்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்திருக்கோம். ஏடிஎம் கார்டுல பணம் உள்ளதால் மருத்துவமனைக்கு வரும் அவசரத்துல பணத்தை எடுக்காம வந்துட்டோம். இங்கு ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்காக சென்றோம். ஆனா ஏடிஎம் கார்டு வேலை செய்யவில்லை. மருத்துவமனையில் சிகிச்சை பெற அவசரமா 2000 ரூபாய் பணமும் தேவைப்படுகிறது. உங்களிடம் கையில் இருக்கும் பணத்தை கொடுத்தால் எங்களது செல்போனில் இருந்து ஜிபே மூலம் பணம் அனுப்பிவிடுகிறோம் என கூறியிருக்காங்க. மெடிக்கல் எமர்ஜென்சி என்பதால பார்த்தீங்கன்னா சக்திவேல் அவர்களிடம் 2000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அதை வாங்கி கொண்டவர்கள் ஜிபே மூலம் பணத்தை அனுப்பிவிட்டதாக கூறி தங்களது செல்போனில் இருந்து குறுஞ்செய்தியை சக்திவேலிடம் காண்பிச்சிருக்காங்க. சக்திவேலும் பார்த்தீங்கன்னா அந்த குறுஞ்செய்தியை பார்த்துட்டு நம்பியிருக்காரு. அதைத் தொடர்ந்து அவர்கள் இன்னும் 2000 ரூபாய் கொடுத்தால் அதனை ஜிபே மூலம் அனுப்பிவிடுவதாக கூறியிருக்காங்க. இதையும் நம்பி சக்திவேல் மீண்டும் 2000 ரூபாய் பணத்தையும் அவர்களிடம் கொடுத்திருக்காங்க. மீண்டும் அவர்கள் ஜிபே குறுஞ்செய்தியை காண்பிச்சிட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு சக்திவேல் தனது வங்கி கணக்கு இருப்பை சரிபார்த்திருக்காரு. அப்போது அந்த தம்பதி 4000 ரூபாய் அனுப்பியதாக கூறிய பணம் வரவில்லை என்பதையும் தன்னிடம் 4000 ரூபாய் மோசடி செய்துவிட்டு தப்பிச் சென்றதும் சக்திவேலுக்கு தெரிய வந்திருக்கு. இது குறித்து பார்த்தீங்கன்னா உடனடியாக கவுண்டம்பாளையம் காவல் நிலையத்துக்கு சென்று அந்த நபர் புகாரும் அளிச்சிருக்காங்க. புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தியிருக்காங்க. விசாரணையில இதே போல இந்த தம்பதி பலரிடம் மோசடி செய்தது தெரிய வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து காவல் ஆணையர் சரவண சுந்தர் மோசடி செய்த தம்பதியை பிடிக்க தனிப்படை அமைக்கவும் உத்தரவிட்டிருக்காங்க. கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் மூலம் மோசடி தம்பதி வந்த இருசக்கர வாகனங்கள் பதிவெண்ணை காவல்துறையினர் கண்டறிஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில அந்த தம்பதி சுகுணாபுரம் பழைய பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்த முகமது ரிஸ்வான் என்பதும் அவரது மனைவி சர்மிளா பானு என்பதும் அவர்கள் 2 பேரும் காதலித்து 1.5 மாதத்துக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டதும் தெரிய வந்திருக்கு. இதையடுத்து அந்த தம்பதியை காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. விசாரணையில அந்த தம்பதி மொத்தம் 112 பேரிடம் 2 லட்சத்துக்கு மேல பண மோசடி செஞ்சது தெரிய வந்திருக்கு. பிறகு அவர்கள் இருவரையும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையிலும் அடைச்சிருக்காங்க. இது குறித்து காவல்துறையினர் கூறியதாவது பார்த்தீங்கன்னா ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கால் டாக்ஸி டிரைவரை வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அப்போது ஒரு டிரைவர் நூதன முறையில் பணத்தை இழந்ததாக கூறியிருக்காரு. அதாவது செல்போனில் ஜிபேயில் பணம் அனுப்பும் போது பே மற்றும் ரிக்வெஸ்ட் என 2 குறியீடுகள் வரும். அதில் பே என்ற குறியீட்டை அழுத்தினால் பணம் போகும், ரிக்வெஸ்ட் என்ற குறியீட்டை அழுத்தினால் பணம் போகாது. உங்களிடம் பணம் கேட்கிறார்கள் என்று குறுஞ்செய்தி மட்டுமே வரும். இதை சிலர் சரியாக கவனிக்காமல் அந்த குறுஞ்செய்தியை பார்த்ததும் பணம் வந்துவிட்டதாக நினைத்து விடுகிறார்கள். இதை தெரிந்து கொண்ட ரிஸ்வான் தனது காதல் மனைவியுடன் சேர்ந்து பலரிடம் நூதன முறையில் இந்த மோசடியில் ஈடுபட்டு வந்தது. பணம் இழந்தவர்கள் செல்போனில் தொடர்பு கொண்டால் உடனடியாக அவர்களோட எண்ணையும் பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. சிறிய தொகைதானே என்று சிலர் புகார் செய்யாமலும் இருந்திருக்காங்க. வாடகை வீட்டில் வசித்து வந்த காதல் தம்பதி மோசடி செய்து பணத்தை வைத்து சொகுசு பொருட்களை வாங்கி உல்லாசமாகவும் இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.